15 வயசுல இந்தியாவோட முதல் இன்டர்நேஷனல் செஸ் மாஸ்டர் ஆகி 18 வயதுல இந்தியாவுடைய முதல் கிராண்ட் மாஸ்டரும் ஆகி 5 டைம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண நம்ம விசி சார் கிட்ட இருந்து 2013ல செஸ் உலகத்தின் கோட் மேக்னஸ் கால்சன் சென்னையில வச்சு நம்ம விசி கிட்ட இருந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு வாங்கிட்டு போய் அடுத்த 10 வருஷத்துக்கு சேலஞ்ச் பண்ண அத்தனை பிளேயர்ஸையும் வின் பண்ணி வேர்ல்டு சாம்பியன்கிற டைட்டிலை மெயின்டைன் பண்ண அவர் 2023ல வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போர் அடிச்சிருச்சு. அதனால அதுல பங்கேற்க மாட்டேன்னு விலக மத்த பிளேயர்ஸுக்கு டைட்டில் ஜெயிக்க வாய்ப்பு கதவு ஓபன் ஆக மேக்னஸ் இருந்தப்ப அவன் பாட்டுக்கு வருவான், ஜெயிப்பான், போயிட்டே இருப்பான். ஒரு இன்டென்சிட்டியே இருக்காது. போன வருஷம் டிங்குக்கும் நெப்போக்கும் நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியோட கடைசி நிமிடங்களை பாருங்களே, அவங்க கையெல்லாம் நடுங்குது, பதறுது. மேக்னஸ் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு வேர்ல்டு கப் பாக்குற ஃபீலே வந்திருக்கு. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டைட்டில் இப்ப டிங் லீரன் கிட்ட இருக்க இந்த வருட சேலஞ்சர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ். ரீசெண்டா நடந்த செஸ் ஒலிம்பியாட்ல மென் உமன் 2 பேரும் ஜெயிச்சு டபுள் கோல்டு வின் பண்ண குகேஷ் அதுல ஒரு மேட்ச் கூட தோக்கல. அதே ஃபார்மோட இப்ப டிங் லீரனையும் ஜெயிச்சு 2013ல நம்ம நாட்டை விட்டு போன வேர்ல்டு கப்ப திரும்பவும் ஜெயிச்சுட்டு வந்து நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும்னு அவருக்கு விஷ் பண்ணுங்க. மேட்ச் நடக்குது, போய் சப்போர்ட் பண்ணுங்க.